சோஷியல் மீடியால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, இல்ல இப்ப டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, ஓகே. அது மாதிரி வர நிறைய ஆப்ஸ்லலாம் நீங்க பாட்டு உங்களோட கலை திறமையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, டான்ஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கரியர்ல அடுத்த லெவல் போற வாய்ப்புகளை நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிறீங்க. நீங்க சொல்லலாம், எல்ஜே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இவங்கள பாக்குறேன், அவங்க வந்து காமெடி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பாக்குறேன், அவர் என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாரு, டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு, அதனாலேயே அவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு ஆஃபீஸ்ல, அவர் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். சரி, நீங்க பிரபலம் ஆகுறதுக்கு, உங்களோட டொமைன்ல பிரபலம் ஆகுறதுக்கு, உங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ல நீங்க நல்லா வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு பிரபலம் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சோஷியல் மீடியால தான் நீங்க டான்ஸ் ஆடி பிரபலம் ஆகணும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு பாத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த பாதையில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரு கரியர் எக்ஸ்பர்ட்டா இந்த கரியர் டொமைன்லயே 10-15 வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, நிறைய ஹெச்ஆர் பீப்புள் உங்களோட சோஷியல் மீடியாவை பார்த்து தான் ஹையர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஸ்புக்ல மட்டும் உங்களை பார்ப்பாங்க, உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட பப்ளிக் போஸ்ட்லாம் எப்படி இருக்கு, உங்களோட போட்டோஸ் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. நிறைய பேரோட வேலை வாய்ப்புகள், எஸ்பெஷலி மிட் மேனேஜ்மெண்ட் அந்த லெவல்ல வரும்போது, நீங்க டீம் லீடர் ஆகுறீங்க, நீங்க மேனேஜர் ஆகுறீங்க, மேனேஜருக்கும் அடுத்தடுத்த படிகளை தாண்டி போறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வேலை வாய்ப்பை கண்டிப்பா உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ஸும் நிர்ணயிக்குது. ஜஸ்ட் உங்களோட கம்பெனியோட சிஇஓவே உங்களோட பேரை போட்டு, அந்த கம்பெனியோட பேரை போட்டு சேர்த்து பார்த்தாங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஈஸியா கூகுள் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அவங்க தனியா சோஷியல் மீடியால போய் தான் ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ உங்களை பத்தி தேடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்களே வாலண்டரியா எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கீங்க, எல்லா சோஷியல் மீடியாவுக்கும். ஓகே, நீங்க வந்து உங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை ஷேர் பண்றது என்னோட உரிமை தானே அப்படின்னு இருக்கலாம். அது உங்களோட உரிமை தான். ஆனா அதே மாதிரி தான் கம்பெனிகளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகளை எடுத்துப்பாங்க. இவரு இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு, இது எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, இது என்னோட கம்பெனி பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, இது என்னோட கம்பெனி பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இது ஏன் ஒப்பீனியனுக்கே அகெயின்ஸ்டா இருக்குன்னுட்டு உங்களோட மேனேஜர்ஸ், உங்களை இன்டர்வியூ எடுக்கிற அந்த டெக்னிக்கல் மேனேஜர், நீங்கள் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனல்னா நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த நிறைய கேஸ் ஸ்டடீஸை நான் பார்த்துருக்கிறதால உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய ஹெச்ஆர் பீப்புளே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸை நீங்களே அவங்கக்கிட்ட வாலண்டரியாக போய் எடுத்து ஏன் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு கரியர் கனவுகள் கிடையாது, உங்களுக்கு கரியரில் பெரிய லெவல் போகணுன்ற அம்பிஷன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட் போகிறேன் வரேன், மாசமான எனக்கு சேலரி வருது அவ்வளோதான் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு உங்களோட கரியரில் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ற அந்த கனவு இருக்கும்போது நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் முற்று நோக்குங்க. அண்ட் டான்ஸ் ஆடுறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளாக நான் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களோட போஸ்ட் எல்லாம் வந்து அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா, சோஷியல் மீடியாவை சோஷியலாக வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா, எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, உலகத்துக்கே காமிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க, எதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ஆடிட் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட வேலை வாய்ப்புகளை தட்டி பறிக்கிற ஒரு வாய்ப்பை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னுட்டு போஸ்ட் போட்டாக்கா அதுக்கு 100 பேர் அப்ளை பண்றாங்க. நீங்க எந்த டொமைன்ல இருந்தீங்கனாலும், எந்த ஜாப் ப்ரொஃபைல்ல இருந்தீங்கனாலும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அத்தனை ப்ரொஃபைல்ஸ் வருது. ஒரு ரெக்ரூட்டருக்கு, ஒரு ஹெச்ஆர் ஹெட்டுக்கு, அந்த டெக்னிக்கல் மேனேஜருக்கு உங்களை அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கே அவ்வளோ அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. உங்களுக்கும் என்ன ஆசை, எதுக்கு அந்த இன்டர்வியூவை கொடுக்குறீங்க? நீங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு எம்என்சி போகணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா நீங்க அடுத்த லெவல் ஒரு கரியர் எலிவேஷன் எனக்கு வேணும், அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் க்ரோத்துக்காக ஏங்குது உங்கள் மனசு. ஆனால் நீங்கள் பண்ணுற பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற செயல்கள் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்றதையே நீங்கள் மறந்துடுறீங்க. இல்லை நிறைய பேருக்கு அது அறிமுகமே ஆகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ஒரு அவுட் சைடு ஏஜென்சியை ஹையர் பண்ணுவாங்க. இது எல்லா எம்என்சிஸ்க்கும் இருக்க ஒரு பொதுவான ப்ராக்டிஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவுட் சைடு ஏஜென்சி கிட்ட உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்து, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் எப்படி இருக்குது உங்களை பற்றின
பத்தின ஒப்பீனியன், நீங்க ஒர்க் பண்ணவர்கிட்ட இருந்து உங்களோட ஒப்பீனியன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு எடுப்பாங்க. அது கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட சோஷியல் மீடியாவையும் எங்களுக்கு மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஈஸியா உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை தூக்கி சோஷியல் மீடியால போட்டு நீங்க ஆடுறது பாடுறது, இங்க போனது அங்க போனது, உங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன், இந்த ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன், இதுக்கு முன்னாடி இருக்க பாஸ திட்டினது, உங்க சுத்தி வேலை பார்த்தவங்களை பத்தி உங்களுக்கான ஒப்பீனியன் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி ஹெச்ஆர்ட்ட கொடுத்துறீங்க. இந்தாங்க என்னோட ரெஸ்யூமே மட்டும் கிடையாது, இதையும் சேர்த்து கையில வச்சுக்கோங்க, என்னோட மூளையும் சேர்த்து நீங்களே கையில வச்சுக்கோங்க, என்னோட தாட்ஸ் எல்லாம் நீங்க கையில வச்சுக்கோங்கன்னுட்டு அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. இது மூலமா உங்களையே நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. சோஷியல் மீடியா அப்படின்றது மிகப்பெரிய ஆயுதமா செயல்படுது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்ட் நீங்க சோஷியல் மீடியால பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட, ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க வந்து உங்களுக்கான அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டா ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட, அதுக்காக வந்து அந்த விஷன் நோக்கி போங்க, அந்த இன்டென்ஷனை நோக்கி போங்க. எதையோ பண்ணி அந்த கிளவுட்டை சேஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கிளவுட்னா என்னன்னா, ஒரு ஆடியன்ஸை சேஸ் பண்றது, லைக்ஸை சேஸ் பண்றது, வியூஸை சேஸ் பண்றது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், என்னோட சோஷியல் மீடியால என்னோட பர்சனல் லைஃப் பத்தி, என்னோட ஃபேமிலி பத்தி எந்த போஸ்ட்டுமே நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். 1-2 போடுறேன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருக்கும். ஆனா அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எந்த ஒரு கருத்துக்களும் உங்களோட மைண்டுக்குள்ள ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. எப்பவுமே உங்ககிட்ட நான் எப்படி காமிக்கிறேன், என்னோட எக்ஸ்பர்டீஸ் என்ன, அது மூலமா நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் உதவ முடியும். நான் இங்க அம்பிஷன் இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அது ஆணோ பெண்ணோ, உங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு என்னோட நாலேஜை உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலமா நான் என்ன பண்றேன், அதே ஒரு பிராண்டை தான் பில்ட் பண்றேன். ஆனா பாசிட்டிவா பில்ட் பண்றேன். நான் கிளவுட்டை சேஸ் பண்ணல. இதே நான் கிளவுட் சேஸ் பண்றேன், நிறைய வியூஸ் வேணும், நிறைய லைக்ஸ் வேணும், மில்லியன்ஸ் கணக்குல எனக்கு வந்து லைக்ஸும் வியூஸும் வேணும் அப்படின்னா, என்னோட ஆக்ஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? என்னோட ஆக்ஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது அந்த கிளவுட்டை சேஸ் பண்றதுக்காக மட்டுமே இருக்கும். வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக யாரோ 1008 மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களோட கண் பார்வையெல்லாம் என்னை சுத்தி ஈர்க்கணும் 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 அப்படின்றதுக்காகவே நான் டாபிக்ஸை ஜென்ரேட் பண்றேன்னா இருக்கும். இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம என்ன, நம்ம யாரு அப்படின்ற அந்த ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கிளவுட் நீங்க சேஸ் பண்ணணும், ஒரு ஆடியன்ஸை நோக்கி ஓடணும் அப்படின்றதே தேவை கிடையாது. உங்களோட ஃபேமிலியை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அதை பிரைவேட்டா அந்த 10 பேரோ 30 பேரோ, அதுக்கு மேலனா நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன, 5000 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஃபேஸ்புக்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னாலே அதுவே தவறான ஒரு விஷயம். உங்களோட சோஷியல் மீடியாவை நீங்க பிரைவேட்டா வச்சுக்கிற வரைக்கும் உங்களை பத்தி மத்தவங்க எதுவும் ஜட்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, உங்களோட ஒப்பீனியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, உங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தட்டி பறிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முதல்லயே கையில எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சரி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட கண்ட்ரோலை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துறாதீங்க. என்னோட பர்சனல் லைஃபை நான் இந்த சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாததால யாரும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தியோ இல்ல எனக்கு பிடிச்சவங்களை பத்தியோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ் பத்தியோ யாருமே ஒரு விஷயம் கூட என்கிட்ட திருப்பி வந்து சொல்ல முடியாது. இந்த வீடியோ நல்லா இல்ல, இந்த டாபிக் நல்லா இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னுட்டு நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போறீங்கன்னா ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த சுதந்திரம் என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட வருது. இதே நான் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எனக்கு பிடிச்சவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட பெட்ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பாக்குறேன் யூடியூப்ல ஹோம் டூர்ல இருந்து இந்த டூர்ல இருந்து அந்த டூர்ல இருந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட இவ்வளோ ஜுவல்லரிஸ் இருக்கு, அந்த ஜுவல்லரி இருக்கு, இந்த ஜுவல்லரி இருக்குன்னு. அந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கல, உங்க ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கல, உங்க தெருல இருக்க ஏதோ ஒரு திருடனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க இருக்க பிளாட் சிஸ்டம்லயே இருக்க யாரோ ஒருத்தரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன், என்னோட பீரோ வரைக்கும் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். அவங்களோட வீட்டை திறந்து ஒரு ரூமா போய் கிச்சன் பாத்ரூம் டூர் போய் இப்போ பீரோ டூர் வரைக்கும் வந்துருச்சு. ஏன் இப்படி ஒரு கிளவுட் சேசிங்? இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு கரியர் கோல் தெளிவா இருக்கு அப்படின்னா அதை நோக்கி நீங்க போகணும்னா உங்களோட சோஷியல் மீடியால இதை நான் ஷேர் பண்ண மாட்டவே மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, அதுக்காக நானும் பண்ணணும், என்னை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அவங்க முன்னாடின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஃபேக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு பிம்பம் தான். நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேரு சோஷியல் மீடியால ஒரு வாழ்க்கையை வாழ்றதையும் அவங்களோட உண்மையான வாழ்க்கை அதோட மறுபக்கம் வந்து அப்படியே வேற மாதிரி தலைகீழா இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோஷியல் மீடியால நீங்க பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை. அதை புரிஞ்சுக்கும் போது நீங்களும் அதையே பண்ண தேவையில்லை அப்படின்ற அந்த தெளிவு வரும். அந்த தெளிவை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களோட ஃபர்தர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க வந்து ஒரு ஃபாரின் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நான் இப்போ லோக்கலா செனாரியோ சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் போகணுன்ற ஐடியா வச்சிருந்தீங்கன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா
எல்லாமே பார்க்கப்பட்டு உங்களோட சோஷியல் மீடியாலாம் சரிபார்க்கப்பட்டு தான் உங்களோட சிவி, உங்களோட ரெஸ்யூமே அடுத்த லெவலுக்கு போகுது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அடுத்த ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட், ஜெனரல் ரவுண்ட் எல்லாமே முடிச்சுட்டு சேலரி நெகோசியேஷன் வரைக்கும் வந்துட்டு கூட அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ப்ராசஸ் ஆகாம இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். காரணம் அவங்களோட சோஷியல் மீடியால அவங்க போட்டிருக்க ஒப்பீனியன்ஸ். உங்களோட ஒர்க் அப்படின்றத தனியா வச்சுக்கோங்க, உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்றத தனியா வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட வட்டம், இந்த வட்டத்தை தாண்டி நானும் போக மாட்டேன், யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத நீங்க நிர்வகிச்சிட்டீங்கனாலே நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. உங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கிறத பார்ப்பீங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி நான் எனக்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தான் இப்போ இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள்ல உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களோட கரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு தடையா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. lavanya.jayakumar.com போங்க. இந்த இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களோட சிலபஸ் இருக்கும், ஃபுல்லா ஸ்டடி பண்ணுங்க. இது எல்லாமே ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் தான். நீங்க உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம். நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ப்ரோக்ராம்கள்ல lavanya.jayakumar.comல மீட் பண்றேன்.